குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் எப்படி நெறிப்படுத்துறது அப்படி பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் பொதுவாகவே வர்ற ஒரு கமெண்ட் என்னென்னா, நீங்கள் சொல்கிற எல்லா டிப்பையும் பயன்படுத்துகிறேங்க, ஆனால் குழந்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, அவள் அப்படி தான் இருக்கிறா அப்படி சொல்லி. ஆக குழந்தை இங்கே மோசமான குழந்தை, அடம் பிடிக்கிற குழந்தை, கோபமான குழந்தை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஒருவேளை நம்முடைய பேரண்டிங் ஸ்டைல் கூட மோசமானதாக இருக்கலாம். ஆக இந்த வீடியோ பெற்றோர் நமது தவறுகளை நம்ம சிந்திச்சு சரி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோங்க. ஆக கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல் மாறும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கவனிப்பீங்க. முதல் மிஸ்டேக் என்னென்னா, பல பெற்றோருக்கு நோ சொல்ல தெரியறது இல்லைங்க. குழந்தை அழுத உடனே அடம் பிடிச்ச உடனே சரிங்க வா அப்படி சொல்லி தூக்கிடுறது அல்லது கேட்குற பொருளை கொடுக்கறது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. ஆக ஒரு தடவை அழுத உடனே அம்மா எஸ் சொன்னாங்க, வாங்கி தந்தாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை ஆழமாக மனசில் பதிச்சுக்குது. அதே டெக்னிக்கை அது திரும்ப திரும்ப கடைசி வரை பயன்படுத்தாங்க. ஆக ஒரு தடவை நோ சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டில் கடைசி வரை நிற்கணுங்க. நீங்கள் கத்தணும்னு அவசியமே இல்லை. சாஃப்டாக சொன்னாலே போதும், நோ கிடைக்காது, தரமாட்டேன். அதை திரும்ப திரும்ப சொல்லணுங்க, விட்டு கொடுக்கவே செய்யக்கூடாது. அப்போ அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு 4-5 அனுபவங்கள் கிடைக்கும் போது தானாகவே தெரிஞ்சுக்கும், அம்மா அசையாது, அம்மா நான் எப்படி அழுதாலும் அடிபணியாது அப்படிங்கிறத கற்றுக்கும். இந்த அடம் வெகுவாக குறைஞ்சிறாங்க வேகமாக. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறதுங்க. அம்மா குழந்தைய ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறது அல்லது கட்டளைகள் போடுறது, அப்பா ரொம்ப ஓவர் செல்லம் கொடுக்கறது அல்லது அம்மாவே திட்டுறது, நீ குழந்தை எப்படி திட்டாத அடிக்காத அப்படி சொல்கிறது. ஆக குழந்தை முன்னால் நீங்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி ஒரு பவர் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு உங்களை எப்படி ஏமாற்றணும், யாருக்கிட்ட போய் கேட்கணும், எப்படி பேசி ஒரு ஆளை கவுக்கணும் அப்படிங்கிறத நல்லா சின்ன வயசுலேயே கற்று வச்சுக்குவாங்கங்க. ஆக நீங்கள் கணவனும் மனைவியும் ஒரு டீமாக இருக்கணுங்க. பாருங்கள், குழந்தையுடைய நன்மைக்காக சில விதிமுறைகளை நான் போடுறேன். நீங்கள் அதை உடைக்கிறதுக்கு குழந்தையோட சப்போர்ட்டுக்கு நின்னீங்கன்னு சொன்னால் குழந்தை திருந்தாது, நம்ம 2 பேருக்கும் தான் சிக்கலாக மாறும். ஆக கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குங்க அப்படி சொல்லி கணவனை நீங்கள் அறிவுறுத்தணுங்க. நீங்கள் ஒரு டீமாக ஒத்த கருத்தோடு கொடுக்குற கட்டளையில் சேர்ந்து நின்னா அந்த குழந்தைக்கு ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி 2 பேரும் ஒத்த கருத்தோடு தான் இருப்பாங்க. ஏமாற்ற முடியாது, தப்ப முடியாது, செய்துதான் ஆகணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை சின்ன வயசுலேயே கற்றுக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர் பொது இடத்துல நல்ல பெற்றோர் மாதிரி, பாசமான பெற்றோர் மாதிரி காட்டிக்கணுமே அப்படி சொல்லிட்டு குழந்தை என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது. ஆக அந்த குழந்தைகள் நல்லா அதை குறித்து வச்சுக்கிட்டு வீட்டில் கேட்காது. நீங்கள் கடைக்கு போகும்போது, வெளியே ஒரு திருமண விழாவுக்கு போகும்போது, உங்கள் உறவினர் வீட்டுக்கு போகும்போது எதை வழக்கமாக வீட்டில் கேட்காதோ அதை அங்கே வச்சு கேட்கங்க. ஆக நீங்கள் வீட்டில் நோ சொன்னது வெளியேயும் நோ தாங்க. கடையிலனாலும் சரி, எந்த ஆள் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் சரியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. சாக்லேட் உங்களுக்கு கிடையாது, சாக்லேட் விஷம் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் வீட்டில் அவங்க போட்ட அந்த விதிமுறை பல உறவினர்களுக்கு தெரியாத. ஆக அவங்க வீட்டுக்கு குழந்தைகளை பார்க்க வரும்போது இதே மாதிரி தான் சாக்லேட்டு சரிதான நிறைய பேக்கரி ஐட்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. பலர் என்ன செய்வோம்னு சொன்னால், சரி வாங்கிட்டு வந்துட்டாங்களே இந்த ஒரு தடவையும் கொடுப்போம், அல்லது வேண்டான்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படி சொல்லி நினைப்பாங்க. அந்த வீட்டில் அவங்க கடைபிடிச்ச ஒரு வழக்கம் என்னென்னா, அந்த உறவினர்கள் என்ன நினைச்சாலும் சரி அவங்க சொல்லிட்டாங்க, குழந்தைகளுக்கு நாங்கள் சாக்லேட்டு சர்க்கரை கலந்த நிறைய தின்பண்டங்கள் கொடுக்கறது இல்லைங்க, இதை இப்போ எடுத்துகிட்டு போயிடுங்க, இனி வரும்போது குழந்தைகளுக்கு பழங்கள் அல்லது நாட்டு சர்க்கரையில் செய்த அல்லது வீட்டில் செய்த நல்ல தின்பண்டங்களை வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுப்போம் அப்படி சொல்லி முடிச்சுருவாங்கங்க. ஆக எல்லா உறவினர்களுக்கும் பழக்கமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் அவங்க பழங்களோ அல்லது வீட்டில் செய்த நல்ல தின்பண்டங்களோ எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. ஆக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி உறவினர்களுடைய அட்வைஸுக்கெல்லாம் கீழ்ப்படுறீங்க, அவங்க வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு ஒழுக்க விதியும் நிலைச்சு நிற்காதுங்க. அடுத்ததாக பல பெற்றோர் செய்கிற தவறு என்னென்னா, குழந்தையுடைய அழுகையை ஏமாற்றத்தை கண்டுக்காமல் விடுறது, அவமானப்படுத்துறது, கேலி பண்ணுறதுங்க. இப்போ குழந்தை அழுதா அடம் பிடிச்சா ஒரு பொருளை கொடுக்காதுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த குழந்தைக்கு அது ஏமாற்றமாக இருக்குமா என்ன? அது அழுத உடனே அழாத, சத்தம் வெளியே கேட்கக்கூடாது அப்படி சொல்லி மிரட்டுறதுக்கு பதிலாக குழந்தை அழுது முடிக்கட்டும், அடம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைய போய் அரவணைச்சிக்கங்க. கண்ணா, எனக்கு புரியுது, இது உனக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும், அந்த பொருள் கிடைக்காதது உனக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அம்மா இதனால தான் அந்த பொருளை உனக்கு தரல, அது உடம்புக்கு கேடு. ஆனால் அம்மா உன்னை அன்பு செய்கிறேன்டா, உன் மேலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது அப்படி சொல்லி அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டதா காட்டிட்டீங்கன்னு சொன்னாலே குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு பழகிக்கங்க. அடுத்ததாக பல பெற்றோர் செய்கிற தவறு என்னென்னா, குழந்தைகள் தவறு செய்யும்போது மிஸ்பிஹேவ் பண்ணும்போது ரிவார்ட் பண்ணுறது.
குழந்தைகள் தவறு செய்யும் போது கான்செக்வன்ஸ் கொடுங்க, விளைவுகள் கொடுங்க. குழந்தைக்கு பிடித்தமான தின்பண்டத்தையோ பாக்கெட் மணியையோ டிவி நேரத்தையோ எடுங்க, ஒரு விளைவை கொடுங்க, அப்பதான் குழந்தை கத்துக்கோன்னு சொல்றேன். ஆனா பல பெற்றோர் செய்யற என்னன்னா, குழந்தை அழுத உடனே, அடம் பிடிச்ச உடனே, அல்லது கோபமா இருக்கும்போது உடனே செல்போன் எடுத்து கையில கொடுக்கறது, சாப்பிட அடம் பிடிக்கும் போது உடனே செல்போன் எடுத்து கொடுக்கறது. குழந்தை கத்திக்கிட்டே ஓடிட்டு கிடக்குதுன்னு சொன்னா, கத்தாத, இந்த செல்போனை வச்சு விளையாடு அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த மிஸ்பிஹேவியர் உறுதிப்படாங்க. ஆக அந்த குழந்தையுடைய நடத்தையில எந்த மாற்றமும் வராது. அடுத்தது, குழந்தைய சரியான நேரத்துக்கு தூங்க வைக்காதது பெற்றோர் செய்யற மிகப்பெரிய தவறுங்க. குழந்தைக்கு சரியான தூக்கம் கிடைக்கலன்னு சொன்னா குழந்தையுடைய மூளை சரியா வளராது, குழந்தைகளுடைய உணர்வுகள் தணிந்து பக்குவப்படாது. ஆக சரியா தூக்கம் கிடைக்காத குழந்தை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடம் பிடிக்கும், கத்தும், கோபத்தை வெளிப்படுத்தும். ஆக இந்த ஒரு பிரச்சனைய சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள்கிட்ட சரி பண்ண தொடங்கிட்டீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஒரு 10 மணி நேரமாவது சரியான தூக்கம் இரவுல கிடைக்கிறத உறுதி செய்துட்டீங்கன்னு சொன்னா குழந்தை பக்குவமான குழந்தையா மாறிடுங்க. இது அறிவியல் பூர்வமான உண்மை. பல பெற்றோர் இதை செய்யறதில்லை. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஓவரா லெக்சரிங் வைக்கிறதுங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம 1/4 மணி நேரம் விளக்கிக்கிட்டு இருப்போம். அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றதும் புரியாது, அம்மா போர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தை புரிய ஆரம்பிக்கும். நீங்க சொல்ல வர்ற அந்த கோரான அந்த விதிமுறை, அந்த கட்டளை அந்த குழந்தையுடைய மனசுல தங்காதுங்க. குழந்தை தொடர்ந்து வீட்டு பாடம் செய்துட்டு இருக்கும்போது சிறிய இடைவேளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பல குழந்தைகள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 5 நிமிஷம் கேப்ல எனக்கு செல்போனை கொடு அப்படி சொல்லி தான் கேட்கும். ஆக நீங்க தெளிவா சொல்ல வேண்டியது, இப்ப 5 நிமிடம் பிரேக்கு, வாங்க நம்ம 2 பேரும் வெளியே தோட்டத்துல போய் நடந்துட்டு வரலாம். ஒரே வார்த்தைங்க, நோ ஓவர் எக்ஸ்பிளனேஷன். சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்லிக்கிட்டு முன்னால நடந்துட வேண்டியதுங்க. அந்த இடத்தை விட்டு மாறிட வேண்டியது. குழந்தை கண்டிப்பா அதை செய்யுங்க. அடுத்ததை ஓவர் ஷெட்யூல் பண்றதுங்க. சின்ன குழந்தைகள் துல்லியமா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு செய்துகிட்டு இருக்க மாட்டாங்கங்க. மிக முக்கியமா குழந்தைக்கு என்ன மாற்றத்தை திருத்தத்தை கொண்டு வரணுமோ அந்த ஒரு செயலை நீங்க பர்டிகுலரா குறிப்பிட்டு இதை இந்த நேரத்துல செய்யணும். ரொம்ப லேட்டா தூங்க போகுதுன்னா தூக்க நேரத்துல நீங்க முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குழந்தை அதை பழகின பிறகு அப்புறம் அந்த குழந்தை விளையாடுற நேரத்துல, அல்லது உங்க குழந்தை ரொம்ப நேரம் டிவியில இருக்குதுன்னா டிவி நேரத்தை கட்டுப்படுத்துறதுல மட்டும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிச்சு கொடுத்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கடமை அட்டவணை போடும்போது மிக முக்கியமா 5 செயல்கள்ல கவனம் வைங்க. காலையில எப்போ அந்த குழந்தை எந்திரிக்கணும், எப்போ அந்த குழந்தை வீட்டு பாடம் செய்ய அல்லது படிக்க உட்காரணும், எப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்கணும், எப்போ அந்த குழந்தை டிவி பார்க்கலாம், அது எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எப்போ அந்த குழந்தை கண்டிப்பாக தூங்க போகணும். இந்த 5 விஷயத்தையும் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே குழந்தை நல்ல குழந்தைய மாறிடாங்க. அடுத்ததா, பாராட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு எப்போதும் பொருட்களை மட்டும் கொடுக்கறதுங்க. குழந்தைக்கு எவ்வளவுதான் பொருட்களோ அல்லது துணிகளோ நீங்க பாராட்டா கொடுக்க முடியும், ஒரு கட்டத்தில் அது வெறுத்து போகுங்க. பாராட்டு அப்படிங்கிறது முக்கியமாகவே வார்த்தை தாங்க. அப்படிதான் அந்த குழந்தைய பழக்கப்படுத்தணும் சின்ன வயசுலயே. அல்லது ஒவ்வொரு செயலுக்கும் பொருட்களை டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். எப்படியும் ஒரு தடவை ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த தடவை அதை விட சின்னதாக வாங்கி கொடுக்க முடியாது. குழந்தையோட எதிர்பார்ப்பு பெருசாகிட்டே இருக்கும். ஆக நான் நல்லா படித்தா அம்மா எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தருவாங்க போல அப்படிலாம் அது கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கிஃப்டுடைய தரம் அல்லது மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் உங்களை எதுக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, ஒரு முத்தம் கொடுங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லி பாராட்டுங்க. குழந்தையுடைய சாதனைகளை போட்டோவா எடுத்து வீட்டில் மாட்டி வைங்க. இந்த மாதிரி மாற்று வழிகளை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தணுங்க. அடுத்ததை பல பெற்றோர் செய்யற ஒரு தவறுங்க. இந்த சேனல்ல பல வீடியோல அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். குழந்தைய அடிக்காதுங்க, கத்தாதுங்கன்னு சொல்லி. குழந்தைய நீங்க அடிக்கும் போது கத்தும் போது குழந்தைக்கு பயம் வருது, உங்க மேல ஒரு மரியாதை இல்லாம போகுதுங்க. நீங்க ஒரு தடவை அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு அடின்னா என்னன்னு தெரிஞ்சு போகுது. திரும்ப அதை வாங்கும்போது அந்த குழந்தைக்கு பழகிடாங்க. உங்கள்ட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் இந்த அடியும் கத்தும் தான். அதுக்கு உங்க குழந்தை பயப்படாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்வீங்க? குழந்தை நீங்க என்ன சொன்னாலும் செய்யாது, முரண்டு பிடிக்கும், எதுக்க ஆரம்பிக்கங்க. அடுத்ததா பல பெற்றோர் செய்யற தவறு என்னன்னா, குழந்தைக்கு ஒரு விதியை சொல்லிக்கிட்டு அதே விதியை குழந்தை முன்னால நீங்க முறைக்கிறது. குழந்தைகிட்ட நீ ரொம்ப நேரம் செல்போன் பார்க்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு குழந்தை உங்களை பார்க்க நேரத்துலலாம் நீங்க செல்போனும் கை மாறுத்தீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு ஒரு கோபம் வருமா இல்லையா, எதிர்ப்புணர்வு வருமா இல்லையா? என்ன மட்டும் செல்போன் பார்க்காதுன்னு சொல்லிக்கிட்டு நீ எப்போ பார்த்தாலும் செல்போன்ல இருக்கிற அப்படி சொல்லி தான் உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்காங்க. நான் கல்லூரி படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க. ஒரு ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். 9 மணிக்கு வகுப்புனா 9 மணிக்கு எல்லாரும் உள்ள இருக்கணும். 9 மணிக்கு வகுப்பு தொடங்கும் போது கதவை உள்பக்கமா பூட்டிடுவார். தாமதமா வர்ற யாருமே உள்ள நுழைய முடியாது. இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் லேட்டா வந்தாருங்க. மாணவர்கள்லாம் கொதிச்சு போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா,
கதவை உள்பக்கமாக பூட்டிட்டாங்க, ப்ரொஃபஸர் வெளியே மாட்டிக்கிட்டார். ஆக நம்ம ஒரு ரூல் போடுறோம்னு சொன்னால் நம்ம முதல்ல அதை கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வளருங்க. அடுத்ததாக பல பெற்றோர் செய்கிற தவறு என்னென்னா, குழந்தை கூட தான் இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் குழந்தைக்கு நீ தனிப்பட்ட ஒரு நேரம் கொடுக்காததுங்க. குழந்தைக்கு ரூல்ஸ் போடுவீங்க, நிறைய அறிவுரை சொல்லுவீங்க, நிறைய வேலைகளை செய்ய சொல்லுவீங்க, ஆனால் ஒரு 10 நிமிடமாவது அந்த குழந்தையோடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தைகிட்ட மனப்பூர்வமாக பேசணுங்க, நிறைய அன்பு கொடுக்கணுங்க, குழந்தை கூட சேர்ந்து விளையாடணுங்க. அப்போ தான் உங்கள் மேலே அந்த குழந்தைக்கு ஒரு நன்மதிப்பு வரும், பாசம் வரும், நீங்கள் சொல்கிற எதையும் கேட்க தொடங்குவாங்கங்க. வீடு ஒரு ஜெயில் கிடையாதுங்க. நீங்கள் ஜெயிலர் போல் குழந்தை கட்டுப்பாடோடு இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும், இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தூங்கணும்னு சொல்லி ஒரு கைதியை நடத்துறது போல் நடத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே எப்படிங்க பாசம் இருக்கும்? பாசம் இருந்தால் தான் குழந்தை நீங்கள் சொல்கிறத மரியாதையாக கேட்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையில்லாத விஷயங்களை அறிமுகம் பண்ணுறது. குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செல்ஃபோன் பயன்பாட்டை குறைச்சி வச்சுருப்பீங்க. அப்புறம் அந்த குழந்தை ஏதாவது நல்லா படித்த உடனே அல்லது நல்லா நடந்த உடனே அந்த குழந்தைக்கு சரி இந்த செல்ஃபோன் விளையாடு அப்படி சொல்கிறது, அல்லது அதை ஒரு டீலிங்காக போடுறது. நீ நல்லா படிச்சியானா உனக்கு செல்ஃபோன் வாங்கி தருவேன், அல்லது செல்ஃபோன் விளையாட தருவேன், இப்படி டீலிங் போடுறது. குழந்தைக்கு என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பொது விதியாக இருக்குதோ அதை ட்ரீட் லிஸ்ட்டில் சேர்க்கவே கூடாதுங்க. குழந்தை நல்லா படித்தாலும் சரி, படிக்கலானாலும் சரி, செல்ஃபோன் உனக்கு இவ்வளவு நேரத்துக்கு மேலே கிடைக்காது. அது லீவு நாளாக இருந்தாலும் சரி, படிப்பு நாளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு நேரத்துக்கு மேலே டிவி பார்க்க முடியாது. குழந்தைக்கு இந்த மாதிரிப்பட்ட தின்பண்டங்கள் ஆபத்து அப்படி சொன்னால் அதை ஒருபோதும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பல பெற்றோர் செய்கிற தவறு என்னென்னா, குழந்தைய எந்த வேலையும் செய்ய விடாமல் எல்லா பொறுப்பையும் தாங்களே செய்துக்கிட்டு இருக்கிறதுங்க. அந்த குழந்தைய தானாக சாப்பிட விடாமல் ஊட்டி விடுறது, ஊட்டினா நிறைய சாப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு. அதே போல் தாங்க குழந்தைக்கு அந்த ஸ்கூல் பேக்கை எப்படி அரேஞ்ச் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். சாப்பிட்ட பிறகு தட்டை எங்கே கொண்டு வைக்கணும், இந்த மாதிரி எதுவுமே கற்றுக் கொடுக்காம நீங்களே செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை வளரும் போது நீ இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யன்னு சொல்லும்போது குழந்தைக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு வேலை நான் செய்ததே இல்லை, திடீர்னு இப்படி சொல்கிற அப்படி சொல்லி எதிர்பார்க்குங்க. சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கு அந்த பருவத்தில் என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை அந்த குழந்தைய செய்ய விடணுங்க, செய்ய சொல்லணும். வேலை செய்தால் தானங்க அந்த குழந்தை பழகும். அடுத்ததாக ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை கூட ஒப்பிடுறதுங்க. குறிப்பாக அண்ணனை தம்பி கூட ஒப்பிடுறது. தம்பி எவ்வளோ அமைதியாக இருக்கிறான் பாரு, நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கிற? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குழந்தைகளுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமானது. ஒரு குழந்தை இயல்பாகவே அமைதியாக இருக்கும், ஒரு குழந்தை துருதுருப்புன்னு இருக்கும். ஆக ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கூட ஒப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கு எதிர்ப்புணர்வு அதிகமாகும். நீ சொல்கிற எதுவும் கேட்க மாட்டேன், நீ அவனை தானே அன்பு செய்கிற, என்ன வெறுக்க தானே செய்கிற அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிற எதையும் அந்த குழந்தை கேட்காதுங்க. எந்த குழந்தைய ஒப்பிட்டு சொல்கிறீங்களோ அந்த குழந்தை மேலே கோபம் வராங்க, அந்த குழந்தைய அதிகமாக அடிக்கவும் திட்டவும் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்காதுங்க. ஆக குழந்தைகளை ஒருவர் மற்றவரோட ஒப்பிட்டு குடும்பத்தினுடைய அமைதியை சீர்குலைக்காம தவறு செய்கிற குழந்தைகள்கிட்ட தனியாக போய் உட்காந்து பேசுங்க. அந்த குழந்தைகள் செய்கிற நல்ல செயல்களை சுட்டி காட்டி இந்த செயலை நல்லா செய்தடா அப்படி சொல்லி பாராட்டுங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தனியான அக்கறையும் ஆதரவையும் உறுதிப்படுத்தும் போது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள் அவங்களுடைய தனிப்பட்ட தவறுகளை திருத்துறதுக்கு முன் வருவாங்கங்க. ஆக ஒரு பெற்றோரை உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எந்த இடத்துல குழந்தைக்கு அன்பு காட்டணும் அப்படிங்கிறது தெரியணுங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது டிசிப்ளினுக்காக, அன்பு காட்டுறது பாசம் காட்டுறது ஒரு பாண்டிங்காக, நெருக்கத்துக்காக. வெறும் டிசிப்ளின் குழந்தைய உங்களுக்கு எதிரியாக தான் மாற்றும். வெறும் அன்பு ஓவர் செல்லம் கொடுத்து குழந்தைய இன்னும் மோசமாகும். ஆக ஓவர் டிசிப்ளின் பண்ணுறதும் தப்பு, ஓவர் செல்லம் கொடுக்குறதும் தப்பு. ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சரியான அளவில் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு தவறுகள் ரொம்ப குறைஞ்சி உங்கள் மேலே பாசம் வளர ஆரம்பிக்குங்க. ஆக குழந்தைய மோசமான குழந்தை கீழ்ப்படிய மாட்டேங்குது நீ குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால் நான் சரியாக பேரண்டிங் பண்ணுறேனா, ஒரு பெற்றோர் போல் நடந்துக்கிறேனா, என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்குதா, குழந்தையோட அன்பாக நடந்துக்கிறேனா அப்படி சுய பரிசோதனை செய்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆக நான் சொன்ன இந்த தவறுகளில் எத்தனையை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.